வணக்கம் நம்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ பழைய மாதிரி ஹிந்தினா இப்போ ஹிந்தி இல்லை. இப்போ ஸ்டாலின் வந்து ஏன்னா அங்கே எல்லாம் படிக்கிறாங்க. இனி அட்மிஷன் வரப்போகுதில்ல, அதனால் ஹிந்தி எதிர்க்கலை, வேறு இதை மாதிரி அது மாற்றி மாற்றி பல்ட்டி அடிக்கிறது என்ன. அது கரெக்டாக தான் பிடிச்சிருக்கு மொழி கொள்கையை, ஏழைகளுக்கு வேணும்ன்ட்டு என்ன. இவனுங்க உடனே வந்து அந்த மற்ற எதையாவது ஒரு பிரச்சனை கிளப்புறது. என்றைக்கோ எல்லாம் இருப்பானுங்க, ஆள் இருக்க மாட்டானுங்கன்னே தெரியல உலகத்தில். 2034 வர வேண்டிய பிரச்சனை இப்போ கொண்டு இழுத்து விட்றானு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிடிஆர் சொன்னார்ல, சம்பாதிக்கிறானுங்க, கருணாநிதி சம்பாதிக்காதுக்கு மேலே சம்பாதிக்கிறான், அவர் தூக்கி டம்மி போஸ்ட் போட்டாச்சு. அப்போ அது இப்போ உண்மையாது. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலேயே செக்ரட்டரியேட்டில் போய் 2.5 லட்சம் கோடி கணக்கில் வரலன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது 50,000 கோடி தான் காமிக்கிறான் கவர்மெண்ட்டுக்குன்னா, பாக்கி ஈக்குவல் அதுக்கு மேலேயே ப்ரைவேட்டுக்கு போகுது, அரசு ஆதரிக்கிற முதல் குடும்பத்துக்கு போகுது. அதுக்கு தானே உள்ளே இருந்த செந்தில் பாலாஜி வெளில வந்து திருப்பி மந்திரி கொடுத்தது. ஏடிஎம்கேலத்துக்கு ஒரு பேச்சு பேசினார், இப்போ வந்து தியாகி ஆகிட்டா. அப்படி தியாகிக்கு அர்த்தமே தெரில உங்களுக்கெல்லாம். ஸோ இப்படி நிலமை போயிட்டுருக்கும்போது இப்போ என்னென்னா, நல்லா பாருங்கள், இதே மதுபான கேஸில் தான் அந்த தெலுங்கானா முதல்வர் மகள் கவிதா மாட்டினாங்க. இப்போ ஆட்சி காங்கிரஸ், அது ஒரு பக்கம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த கெஜ்ரிவால் அவங்க குரூப்பெல்லாம் மாட்டினாங்க, உள்ளே போனாங்க. அப்புறம் இவர் போனார், எலெக்ஷனுக்கு வந்தார். இப்போது சபதம் போட்டார் மோடிஜி. இப்போ அவர் எம்எல்ஏ கிடையாது, முடிஞ்சு போச்சு ஆட்சி. மறுபடியும் எல்லாம் வருஷ கட்ட போக வேண்டியதான். அது மாதிரி ஊழல்லாம் நீ நோண்ட ஆரம்பிச்சிடும். இங்கேயும் இப்போ ஹரியானா அங்கே பக்கம் சத்தீஸ்கருக்கு இதுதான் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ இங்கேயுமே வந்தாச்சு. நீ ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பல பேரோட இதுக்கு முன்னாடி ஊழல் பண்ணதுக்கும் சரி, இந்த டாஸ்மாக்கும் சரி, எல்லாம் ஜூலை ஆகஸ்ட்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஒருவேளை கெஜ்ரிவால் மாதிரி இங்கே ஸ்டாலின் கைது பண்ண போயிடலாமோ? ஏன்னா அவர் தான் பொறுப்பு இத்தனை பேருக்கும். அவருக்கு ஒன்றும் தெரியாமல் நடந்துருச்சா? தெரியாமல் நடந்ததுன்னா அது மகா தப்பு. அது எப்படி யார் சொல்லாமல் இருந்தால்? தெரிஞ்சிருந்தால் அதோட மோசம். அப்போது இல்லை, முதல் குடும்பத்துக்கு போதுன்னு சொல்கிறாங்களே, எதுவுமே தெரியாமல் இல்லையே. இதை மட்டும் எடுத்துக்கிட்டால் கூடி பாக்கி மந்திரி விடுங்க. இப்போ இதில் வந்து இவர் ஒன்றும் தரதில்லைன்றாங்க துரைமுருகன். ஸோ இதெல்லாம் கன்சல்டேட் பண்ணால் இவரை ஃபஸ்ட்டு பிடிச்சா, இல்லை எனக்கு உடம்பு சரியில்லைன்னா உதயநிதி, 2 பேர்த்தில் யாரோ ஒன்றா என்னன்றது தெரில. ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது. மொத்தம் வருஷ கட்ட போகுது. உங்களுக்கு மண்ணிடிக்க போகிறாங்க சீக்கிரம், அதான் தெரியுது. கேள்விப்படபடி சொல்கிறாங்க. இன்னொரு ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிப்பாங்க, பார்க்கலாம். மாறிச்சு தானே. நன்றி.